அவசர மாதிரி நீங்கள் மீட்டிங் வந்ததால் உங்களுடைய எக்ஸ்கியூஸ் கிடைக்கும்ன்றது நான் சொல்ல மாட்டேன். ஏன் முதல்ல ஏன் இது உணவில் எந்த எக்ஸ்கியூஸும் சொல்லல. என்ன உணவு தரம் வாய்க்குள்ள போகிறது, அதை சாப்பிட்டா எங்களுடைய வளர்ச்சி, எங்களுடைய உற்சாகம், எங்களுடைய வாழ்க்கை. அதே இது ஒரு பழைய உணவையோ அல்லது பழுதான உணவையோ சாப்பிட்டா என்ன நடக்கும்? ஒரு வீட்டில் ஒரு தாயோ அல்லது கணவரோ அல்லது பிள்ளையோ வீட்டில் இருந்தால் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையே பாதிக்கப்படும். முதலாவது. ரெண்டாவது, உயிர் போகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கலாம். சரி, அதனால் நான் அந்த எக்ஸ்கியூஸ் தர மாட்டேன். நீங்கள் கொஞ்சம் மீட்டிங் வந்தாலும் வராட்டியும் அது இருக்க மாதிரி தான் இருக்கணும் மட்டும் தான் இந்த ஒரு கருத்து. நாங்கள் அப்படியே நாங்களும் இல்லை. முதலாவது, தனிநபர் சுகாதாரம் என்பது முக்கியம். நாங்கள் பார்க்குறவள பரவலாக தான். இப்போ ட்ராஃபிக் பிடிக்கிறாங்கன்னா ஹெல்மெட்டை கையில் கொண்டு போயிட்டு சண்டை தலையில் போடுறோம். இது எங்களோட ஒரு வழக்கமாக போயிடுச்சு. அதே போல தான் உணவகங்களையும் நாங்கள் என்ன செய்கிறோம், பிஹெச்ஐ வருகிறார் என்றால் ஏப்ரல் கேப் போடுறோம், எல்லாம் செய்கிறோம். அந்த மனநிலை மாறும். உணவை நாங்கள் தொடும் பொழுதோ அல்லது உணவை நாங்கள் தயாரிக்கும் பொழுதோ அல்லது பரிமாறும் பொழுதோ மேக்சிமம், அதாவது அடிப்படையான சுத்தம் கட்டாயம் முக்கியம். ஏன்? அந்த உணவு தொற்றடையக்கூடாது. அந்த உணவு தொற்றடைந்தால் நிச்சயம் எங்களுக்கு நோய் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கலாம், உபாதைகள் வரும். சரியான? அப்போ உங்களோட மனநிலையில் மாற்றம் வரணும். நான் தயாரிக்கிற உணவு தரமான உற்பத்தி பொருளிலிருந்து எடுக்கப்பட்டது, நான் தரமாக தயாரிக்கிறேன், நான் சுத்தமாக என்னுடைய கஸ்டமருக்கு அதை நான் வழங்குகிறேன். நிறைய பேர் இதை பிஸ்னஸாக செய்ய விழிக்கிறீங்கன்னு சொன்னால் இன்னொரு ஐடியா சொல்லலாம். கஸ்டமருக்கு நீங்கள் விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. அவரை உபசரிக்கிற விதம், முதலாவது கஸ்டமர் உங்களுக்கு 100 பேரை கொண்டு வருவார். முதலாவது கஸ்டமர் 100 பேரை கொண்டு வருவார். ஏன்னா நீங்கள் அவரை உபசரிக்கிற விதம், அவருக்கு கொடுக்குற உணவோட தரம், சரிதானே? இதெல்லாம் நீங்கள் சரியாக செய்யுங்கன்னு சொன்னால் நீங்கள் விளம்பரப்படுத்த தேவையில்லை. உங்களுக்கு எல்லாமே வரும். நிறைய கடைகளில் பார்த்தோம்னா இந்த வீட்டில் உள்ள கல்யாண பெண் மாதிரி, ஏன்னா கல்யாண பெண்ணை சோடிக்கிற மாதிரி முன் ஏரியாலாம் நீட்டாக இருக்குது. பார்த்துருக்கீங்க, மணமாலை சோடிச்சா எப்படி இருக்கும், அதே மாதிரி முன்பக்கம் இருக்கும். ரிசப்ஷன் ஏரியா, நீங்கள் கேஷ் வாங்குகிற ஏரியாலாம் நீட்டாக இருக்கும். பின்னுக்கு போக போக கல்யாணம் முடிஞ்ச 10 வருஷம் முடிஞ்ச கும்பலை மாதிரி இருக்கும். கடைசியில் போனால் 60 வயசு கிளை மாதிரி தான் இருக்கும். எது? கிச்சன். அப்போ எது முக்கியம்னு நினைக்கிறீங்க? ரிசப்ஷனா, பரிமாறுற இடமா, கிச்சனா? எது முக்கியம்? எல்லாம் முக்கியம். ஏன்னா உணவு, அதாவது உற்பத்தி இடத்துலேருந்து வாய்க்குள்ளே போகும் வரைக்கும் அந்த உணவு வந்து சுத்தமாக இருக்கும். அப்போ உங்களோட ரிசப்ஷன் எவ்வளவு நீட்டாக அழகாக இருக்குதோ, சுத்தமாக இருக்குதோ, அதே மாதிரியே பரிமாறுற இடம், கிச்சன், அங்கே வேறு சில ஆட்கள் கட்டாயம் சுத்தமாக இருக்கும். அதுக்கு வழி கை நகங்கள் வெட்டி இருக்கணும். அடிக்கடி சோப்பு போட்டு கழுவக்கூடிய இடம் இருக்கணும். யாரையாவது கடைகளில் பார்த்தோம்னு சொன்னால் உங்களுடைய பரிமாற இடத்துல வந்து சிங் இருக்குதா, ஒருவர் அவசரமாக சாப்பிட வர பசியோட வருகிறார், அவர் கை கழுவணும். அவர் ஏதோ ஒரு வேலை செய்து வருவார், மீனை வாங்கிட்டு வருவார், இறைச்சி மேலே ஏதோ கூலி வேலை செய்து வருவார், அவர் கையை கழுவுறதுக்கு செட்டப் சாதாரண விஷயம் இருக்குதா, அதை பார்த்துக்கொள்ளணும். நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயம் வந்து ஒவ்வொரு உணவு சட்டத்தில் 1980ஆம் ஆண்டு 26ஆம் இலக்க உணவு சட்டத்தில் வந்து நிறைய ரெகுலேஷன்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ரெகுலேஷன்லாம் நிறைய இருக்குது. இதில் ஒவ்வொரு பிரிவிலையும் ஒவ்வொரு சார்ஜ் பண்ணலாம். இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு கடைக்கு போனால் ஏப்ரனில் ஒரு சார்ஜ், கேப்பில் ஒரு சார்ஜ், க்ளவுஸ் பாவிக்கையில் அல்லது இடுக்கி பாவிக்கையில் ஒரு சார்ஜ், மெடிக்கலில் ஒரு சார்ஜ், சரிதானே? டேபிள் கிளீனாயில் ஒரு சார்ஜ், உணவு திறந்துருக்குது ஒரு சார்ஜ், சரிதானே? அந்த சீட்டில் ஒட்டரை படிச்சிருக்குது சார்ஜ், டஸ்ட்பின் மூடி இல்லாமல் இருக்குது அதுக்கு ஒரு சார்ஜ். இப்படியே அடிக்கிட்டே போகலாம். சாதாரண ஒரு கடையை பிடிக்கிறதா இருந்தால் 12-13 சார்ஜ் போடலாம். அப்படி போட்டால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, எங்களுடைய உணவு வந்து ஒரு மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற மனிதனுக்கு ஏதாவது தீங்கு விளைவிக்கும் என்று சொன்னால் அது வந்து பிரிவு 2(1) ஆனாவில் போடுவோம். பிரிவு 2(1) ஆனாவில் போட்டோம்னு சொன்னால் அவருக்கு
3 மாதம் தொடக்கம் 6 மாதங்கள் வரை சிறை தண்டனை வழங்கலாம். சிறை தண்டனை ப்ளஸ் அந்த ஃபைன் 5000 தொடக்கம் 10,000. இப்படி 6 சார்ஜ் பண்ணால் உங்களுக்குரிய குற்ற ஆண்டு எவ்வளவா இருக்கும்? 6 10 60 மாதங்கள். ஆனால் நிறைய கடைகளில் நான் மன்னரில் ஒத்தி வைக்கப்பட்ட 5 ஆண்டு ஒத்தி வைக்கப்பட்ட அடித்த பிறகு தான் சில கடைகள் நீட்டாக இருக்குது. என்ன காரணம்? கதைக்கணும். உடனே அடிக்கலாம். நான் ஒரே ஆளை மட்டும் 1 மாதம் ஜெயிலுக்கு போட்டிருந்தோம் நினைக்கிறேன். ஏன்னா அது கடமையாக இருந்தது. அது நீதிமன்ற இதன்படி. ஆனால் 5 வருடம் ஒத்தி வைக்கப்பட்ட சிறை தண்டனை வழங்கினா அடுத்த முறை போனீங்கண்டா, அடுத்த சார்ஜுக்கு போனீங்கண்டா கட்டாயம் உங்களுக்கு அது என்ன கிடைக்கும்? இந்த குற்றத்தோடு சேர்ந்து அதையும் நீங்கள் அனுபவிக்க வேண்டி வரும். இரும்பு கடை வைக்கலாம், எந்த கடை, ஆனால் சாப்பாடு கடை என்பது சரியான கவனமாக இருக்கும். எந்த நேரம் கஷ்டமான விஷயம். என்னுடைய வீட்டிலுடைய கிச்சனை பார்த்தோம்னு சொன்னால் எப்படி இருக்கும்? துப்புரவு முக்கியம். ஒரு பிள்ளைக்கு வயிற்றோட்டம் வருதுன்னா நிறைய காரணம் இருக்கும். ஒரு பிள்ளைக்கு, வீட்டில் உள்ள பிள்ளைக்கு என்ன காரணமாக இருக்கும்? 6 மாத பிள்ளைக்கு சாப்பாடு இருக்கிறதாரு ஒரே 2 3 மாதிரி இருக்கீங்க. 6 உணவு தீர்த்துறது, உணவு ஊட்டுறது யார்? தாய். அப்போ ஒரு பிள்ளைக்கு வயிற்றோட்டம் வருதுன்னா என்ன அர்த்தம்? வயிற்றால போகுது, சாப்பிடுது, வயிற்றால போகுது, என்ன அர்த்தம்? ஒன்று பழைய சாப்பாடு, அடுத்தது நல்ல சாப்பாடு. என்னவா இருக்கலாம்? சும்மா சொல்லுங்க, அம்மா மாதிரி தான் கேட்குறேன். அவனோட கைகள் சுத்தம் இல்லை, அதில் இருக்கிற தொற்றால பிள்ளைக்கு உணவோடு சேர்த்து வாய்க்குள்ள ஊட்டி விடுறோம். அப்போ அதே தான் நீங்களும் உடைய உடை என்ன விரும்பின வீட்டிலேருந்து வார உடையோடய நிற்பீங்க கடையில். சரி, அடிக்கடி கையை எல்லா இடமும் வைப்பீங்க. அப்போ என்ன செய்யணும்? கையில் நீங்கள் ஒரு தரம் தலையை தடவினாலே நிறைய பாக்டீரியாக்கள் தலைமுடியில் இருக்குது. உடனே கை கழுவணும். அந்த மனநிலை மாற்றம் வந்தால் மட்டும்தான் உணவு சுகாதாரம் மேம்பட முடியும். வழக்கப்பட்டு செய்யலாம், இல்லைன்னு இல்லை, ஆனால் மாறணும். நான் நிறைய நிகழ்வுகளில் சொல்கிறது நீங்கள் மாறினா தான் மக்களுக்கு நல்ல உணவு கிடைக்கும். சரிதானே? இந்த நிகழ்வானது ஒரு உங்களுக்குரிய நான் நினைக்கிறேன் இதோட 3-4 தரம் வந்திருப்பேன் நீங்கள் பேசாலை ஓமா இல்லையா? உங்களுக்கு தெரியும். அப்போ சில பேர் முகங்கள் தெரியுது. அப்போ நீங்கள் வந்திருப்பீங்க. அடுத்த மாதத்திலிருந்து இறுக்கமான நடவடிக்கைகள் நடக்கிறதுக்காக தான் இந்த ஒரு முன்னாயத்தமான ஒரு ஒன்றுகூடல். திருத்திக் கொள்ளுங்க. மேக்சிமம் நான் கம்ப்ளைண்ட் பேசாலைக்கு இது வரைக்கும் வரையில்லை. புதுசாக பேச்சு வந்த கூட வரையில்லை. என்ன காரணமோ தெரியலை. என்னவா இருக்கலாம்? நீட்டாக நடக்குதுன்ற அர்த்தமா அல்லது விலங்கல வருத்தம் இல்லை? சரி, நல்ல விஷயம். அப்போ அதைத்தான் நாங்களும் விரும்புகிறோம். ஒரு ஏரியாவுக்கு ஒரு பிஹெச்ஏ வந்தால் அந்த இடத்தினுடைய உணவு சுகாதாரம் மேம்படணுமென்ற ஒரு நோக்கம் தான் இந்த நோக்கம். அதுக்கு எங்களோட உதவி கட்டாயம் உங்களுக்கு இருக்கும். கட்டாயம் என்ன உதவியாக இருக்கு கேட்குறீங்க? சிங்கிளில் சோப்பு இல்லைன்னா 1 நாள் டைம் தரலாம், அது 1 மணி நேரம் டைம் தரலாம் சோப்பு வைக்கிறதுக்கு. சிங்கிள் இல்லைன்னா என்ன செய்யலாம்? 2 நாள் டைம் தரலாம். அன்னைசிட்டி இல்லைன்னா 1 மாதம் டைம் தரலாம். இப்படி சில இதழ் இருக்குது. நாங்கள் 10 குறைபாடை சொல்லிட்டு போவோம். பின்ன எழுதுவார், சிங்கிள் இல்லை, சோப்பு இல்லை, அன்னைசிட்டி இல்லை, தளம் சுத்தம் இல்லை, மேசர் கிளீன் இல்லைன்னு எழுதினால் நீங்கள் அதுக்கு டேட் போடுவாங்க. இல்லை 1 நாள் 2 நாள் 7 நாள் போடுவாங்க. அப்போ நீங்கள் ஒரு 5 செய்திருப்பீங்க. சோப்பு வச்சுருப்பீங்க, நீட்டாக கழுவிருப்பீங்க, ஏப்ரன் போட்டிருப்பீங்க, நீட்டாக இருக்குன்னு சொன்னால் ஓகே. உங்களுக்கு 5 செய்திருக்கீங்க, உண்டு. அந்த சீட் மட்டும்தான் சுத்தம் இல்லை இல்லை என்றால் நாங்கள் அதுக்கு ஒரு டைம் தரலாம். அதுதான் உதவி தவிர மற்றபடி பிடிச்சிட்டு விட்டுட்டு போகிறது இல்லை. சரிதானே? மாதிரி ஈக்கள் மொய்க்குதுன்னா என்ன அர்த்தம்? ஈக்கள் மொய்த்தால் என்ன? சாப்பிடலாம் தானே? அந்த பெரிய செத்த கோழியே பிளேட்டில் இருக்கும்போது இலையான மொய்த்தால் என்ன தெரியுமா? சும்மா சொல்லுங்களேன். இலையான் வைத்தா சாப்பிடலாமா? அல்ல எறும்பு வைத்தா சாப்பிடலாமா? சொல்லுங்கய்யா. வெரி குட். எறும்பு வச்சா சாப்பிடலாம், இலையான் வச்சா சாப்பிடக்கூடாது. யாரு கை வைத்துறாங்க? ஓமன் சொல்றார்கள். கொஞ்சம் யோசிக்கிறீங்க என்னடா? அதாவது அதுவும் ஒரு பிரிவு இருக்குது. உங்களுடைய உணவு தயாரிக்கிற இடம், பரிமாற இடம், இதில் எந்த விதமான விலங்குகளோ பறவைகளோ பூச்சிகளோ இருக்கிற சில இடங்களில் போனால் பூனை
நடமாடி தெரியும், நாய் நடமாடி தெரியும். எல்லாமே தொற்றை ஏற்படுத்தக்கூடியது. எறும்பும் நீங்கள் டொய்லெட் பிட்டை சும்மா ஏதாச்சும் ஒன்று திறந்து பார்த்தீங்கன்னா அந்த இடங்களில் ஓடி தெரியும். கரப்பாம்பூச்சி, பல்லி எல்லாமே தான். அதுக்காண்டி சாப்பாடு இருக்கத்தக்கன மோட்டி ஸ்ப்ரேயை கொண்டு அடிக்கிறே இல்லை. இலையாம் பறக்கஞ்சல் போட்டு அடிக்கிறே இல்லை. அடிக்கலாமா? ஏன் அடிக்கக்கூடாது? நிறைய பேர் பழக்கம் இருக்குது, அடிக்கிறீங்க. நல்லா அழகாக சுத்தமாகலாம் சாப்பாடெல்லாம் தயாரிச்சிருப்பீங்க, சரிதானே? ஃபுட் கிரேட் லஞ்சுக்கு பாவிக்கிறே இல்லை, உணவு தரத்துக்குரிய லஞ்சுக்கு பாவிக்கிறே இல்லை, வேறு லஞ்சுக்கு பாவிக்கிறீங்க. சூட்டோட போட்ட மட்டும் அதில் தாக்கம் ஏற்பட்டு எங்களுக்கு கேன்சர் வரலாம் சான்ஸ் இருக்குது. வெள்ளை பேப்பர்னு சொல்லி பாவச்சோம், வெள்ளை இப்போ ப்ரௌனாக போய் கருப்பாக போயிட்டு இருப்போம் எல்லாம் பேப்பரெல்லாம். எடுத்து மணந்து பாருங்கள், அந்த பேப்பரில் எல்லாம் என்ன பெயிண்ட் மனம், கெமிக்கல் மனம் மணக்கும், இல்லைங்க? அதே மாற்றுங்க. கஸ்டமர்களுக்கு எவ்வளோ காசு தருவாங்க? ஏன்னா இதே சாப்பாடை நீங்கள் ஒரு 5 ஸ்டாரில் போய் சாப்பிட்றீங்க, அதே சாப்பாடு நீங்கள் கொடுக்க அதே சாப்பாடு, என்ன அங்கே மாற்றம் இருக்குது? சும்மா சொல்லுங்கள். யாராவது ஹோட்டல் போயிருந்தா, நல்ல ஹோட்டலுக்கு என்ன மாற்றம்? சுத்தமான ஒரு பிளேட்டோடு இருக்கிற நல்ல ஒயிட் பிளேட்டோடு. ஏன் அந்த பிளேட்டை உங்களால் கொடுக்க இயலாது இல்லையா? நல்ல ஸ்டாண்டர்ட் ஸ்டீலில் வரும் அந்த கரண்டிகள், அதை பார்க்குற போக்கு எல்லாமே இருக்கும். ஏன் உங்களுக்கு முடியாது? செய்து பாருங்கள். நீங்களும் தரமான ஒரு உரிமையாளராக நல்ல ஒரு ஹோட்டல் ஓனராக இருப்பீங்க. நிறைய இடங்களில் பிளாஸ்டிக் பாவிக்கிறீங்க. பிளாஸ்டிக் முற்றாக தடை, சரிதானே? எங்களுக்கு சில அதிகாரங்கள் கொஞ்சம் தடையாக இருக்குது, ஆனால் நீங்கள் தான் மாறணும், சரிதானே? ஒரு உணவை நாங்கள் பரிமாறுறாங்க, உணவு வந்து நல்லா சமைப்போம், நல்ல தரமான மரக்கறி வாங்குவோம். சில பேர் விலை குறைஞ்சி போட்டு வெட்டுக்கிழங்குகள் வெட்டினது, முளைச்சது, அழுகுனதை வாங்கி கழிக்கிறோம். அந்த பழக்கம் நெவர். நீங்கள் தயாரிக்கிற ரோ மெட்டீரியல், அதாவது அந்த உணவு தயாரிக்கக்கூடிய அந்த பொருட்கள் வந்து தரமாக இருக்கும் முதலாவது. ரெண்டாவது, இன்னொரு சட்டம் வந்தது, ஒரு உணவை தயாரிச்சிங்கன்னா 2 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் வச்சிருக்கலாது. ஏன்? நம்மளை பெட்டி சுட்டா எப்போ இருக்குது? பெட்டிஸ் காலைல சுட்டா பின்னேற வரையும் போகும். வச்சிருக்கலாம். எப்படி? டெம்பரேச்சர் இருக்குது 5 பாகை சிக்குள்ள. 5 பாகை சின்றது என்ன? ஃப்ரிட்ஜில். அதுக்கு பிறகு 55 பாகைக்கு மேலே ஹீட்டாக வச்சு கொள்ளலாம். காரணங்கள் இருக்குது, நீங்கள் அதை தெரிஞ்சு கொள்ளுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு கொள்ளலாம். இப்போ நிறைய விடயங்கள் இருக்குது. நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு டைம் ஒதுக்கி போட்டு எங்களுக்கு ஒரு டைம் தாங்க, உங்களுக்கு உரிய பயிற்சிகளையோ அல்லது இது சம்மந்தமான அறிவுரையை எங்களுக்கு வழங்க முடியும். இன்றைய தினம் நாங்கள் கூட கேட்டுக்கொண்ட இதுக்கணங்க நீங்களும் எல்லோரும் பிஸ்னஸ் செய்கிறார்கள். உங்களுடைய நேரங்கள் பொண்ணானது, தேவைகள் நிறைய இருக்கும். இன்னும் 2 விடயம். ஒன்று, மெடிக்கல் சர்டிஃபிகேட், அது சுகார வைத்தியாரியோடாக நீங்கள் எடுக்கணும், எம்ஓஜெப்ஸில் எடுக்க முடியும். 2வது, உங்களுடைய வளவுகள் பதிவு செய்யப்படணும். வளவு பதிவு இங்கே யாராவது பதிவு செய்திருக்கீங்களா இது வரைக்கும்? எம்ஓஜெப்ஸில் அதுக்குரிய காசு கட்டி ஒரு சின்ன ஒரு 4-5 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகமாக இருக்கும். அது வளவு பதிவு அது எந்த உணவகத்திலையும் நீங்கள் உணவு தயாரிக்கவோ களஞ்சியப்படுத்தவோ விற்பனை செய்ய முடியாது. அது ஒரு சார்ஜ், குற்றம், சரியானே? அதே மாதிரி பிரதேச சபைகளில் நீங்கள் வந்து கட்டாயம் வருடாந்த உணவு வியாபார அனுமதி எடுத்திருக்கணும். அது கட்டாயம் செய்யப்பட்டிருக்கணும். அதுக்கும் பிரதேச சபை உங்களுக்கு வழக்கு தொடுக்கலாம், சரியானே? இந்த விடயங்கள் இருக்கிறது. நீங்கள் இவ்வளத்தையும் கவனத்தில் கொண்டு நாங்கள் வரும்போது உங்களுக்குரிய சில நேரடியான அறிவுறுத்தல்கள் வந்து எழுதிலே தருவோம். இதில் எழுதியிருப்போம், உணவு சட்டத்தின் கீழ் உங்களுக்கு இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது, இந்த குறிப்பிட்ட தினங்களுக்குள் இதை திருத்தும் பட்சத்தில் உங்களுக்குரிய நடவடிக்கை மாற்றப்படும், இல்லையே வழக்கு தொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. அதே நேரத்தில் வந்து உங்களுடைய முரண்பாடுகள், இப்போ நான் வந்து பிஹெச்ஏ வந்திருக்கிறாங்க, உங்கள்கிட்ட ஒரு பொருளை பிடிச்சிக்கிறாங்க, பழுதானது அல்லது எக்ஸ்பயரி ஆனதுன்னு கேட்டால், நீங்கள் விரும்பும் பட்சத்தில் அந்த உணவுப் பொருட்கள் அனைத்தையும் அழிப்பதற்கு கீழே ஒரு இடம் இருக்குது. இல்லை நான் செய்தது பிழை இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்கன்றால் மட்டும்தான் வழக்கு தொடுக்க முடியும். அது நம்ம ஒவ்வொரு முறையும் வரும்போது நாங்கள் உங்களோட ஸ்டொக்கை வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு தரம் 2 தரம் தரலாம். அதே பொருளை வந்து நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு விற்றுட்டீங்க சொன்னால் அது வேறு மாதிரி வரும். உங்கள்கிட்ட இருக்கிறது வேறு விஷயம்,
நீங்கள் விற்பனை செய்கிறது இன்னொரு விடயமாக இருக்குது. அது கம்ப்ளைண்ட் பொறுத்து. தச்சலாக நுகர்வோர் வந்து இந்த எக்ஸ்பைரியான உணவை தந்துட்டார் அல்லது பழுதான உணவை தந்துட்டாருன்னா அது கேஸ் வரும். நாங்கள் வரும்போது சிலது சரி தச்சலாக 1 நாள் 2 நாள் டேட் முடிஞ்சு இருக்குது அல்லது இருந்தால் நாங்கள் அதை நான் அகற்றுறோம்னா சரி, நாங்கள் பிடிச்சப்போ நீங்களாக போஸ்ட் பண்ணிடாது, எங்கிட்ட ரிக்வஸ்ட் கேட்டு அதை உங்களுக்காக நாங்கள் வழக்கு தொடுக்காமல் அதை மக்களுக்கு பாவனையிலிருந்து தடுக்க முடியும். நீங்கள் இதெல்லாம் இருக்குது. நீங்கள் எங்கள் பிஹெச்சியோட கொஞ்சம் நல்ல உறவை வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கான பிஹெச்சியை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த விதத்திலும் நீங்கள் கொடுக்குறதால அது என்ன நடக்க போகுது? ஏன் கொடுக்குறீங்க? பிஹெச்சியை ஏன் கொடுக்குறோம்? சும்மா சொல்லுங்களேன், எங்கிட்ட எதிர்பார்க்குறீங்க. அப்படி இல்லை, அவசியம் இல்லை. நீங்கள் சரியாக நடந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. உங்களோட கஸ்டமர் வந்து நீங்கள் தான், உங்களோட சமுதாயம் தான். அப்போ கஸ்டமர் முக்கியம், நீங்களும் உங்களோட குடும்பம் முக்கியம். இது உங்களோட தொழில். நீங்கள் தொழிலை சரியாக செய்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியும், நோய் இல்லாமல் வாழ முடியும். இந்த பேசாலையினுடைய உணவு சுகாதாரம் மேம்படணும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நேரத்தை சந்த சுகாதார பரிசோதருக்கும் பிரதேசபை நிர்வாகத்துக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கிறேன்.